ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் செஷன். நீட் எக்ஸாம் மார்னிங் இனி இந்த செஷனை பார்த்துட்டு இருக்க உன்னோட ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த செஷன் எடுக்க போற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பயாலஜில லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ரிப்பீட்டடா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். எக்ஸாமுக்கு ஜஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்ல வேகமா ரிவைஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பா இதுல இருந்து உங்க நீட் கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கு. லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் our discussion guys. லாஸ்ட் few revisions of biology. சரி, ஃபர்ஸ்ட் நாம எடுக்க போறது மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ரெண்டு விஷயம். ஒன்னு சிமெட்ரி பேஸ் பண்ணி ரெண்டு क्वेश्चन கேட்கலாம். ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த பொசிஷன் ஆஃப் கைனீசியம் யூஸ் பண்ணி ஹைப்போகைனஸ், எபிகைனஸ், பெரிகைனஸ்க்கு இது ரெண்டுமே லாஸ்ட் 5 இயர்ஸா 20, 21, 24, 25 கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுக்காக நான் ட்ரிக்கோட எடுத்துட்டு வந்திருக்கேன் வேகமா. சோ கைஸ், there are 3 types of flowers. ஒன்னு ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ். ஹைப்போகைனஸ்ல ஓவரி சுப்பீரியரா இருக்கும், பெரிகைனஸ்ல ஹாஃப் இன்ஃபீரியர், எபிகைனஸ்ல இன்ஃபீரியர். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் முக்கியம். இந்த ஹைப்போகைனஸ்க்கு மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சால், நிமோனிக் வச்சிருக்கேன் பார்க்கலாம். அடுத்து பெரிகைனஸ்க்கு ப்ளம், ரோஸ், பீச். எபிகைனஸ்க்கு கோவா, குக்கும்பர், ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்ப, வேகமா திருப்புறோம். நெக்ஸ்ட் இதுல நிமோனிக் என்னன்னா, இந்த ஹைப்போகைனஸ் ஃப்ளவருக்கு மை சைனா பாய் ஞாபகம் வச்சுக்கோ. மைனா மஸ்டர்ட், சைனானா சைனா ரோஸ், பி ஃபார் பிரிஞ்சால், மை சைனா பாய், எம்சிபி. சரியா? நெக்ஸ்ட் பெரிகைனஸ் ஃப்ளவருக்கு நிமோனிக்கு பிங்க், பர்பிள், ரோஸ். பிங்கா பர்பிளா ஒரு ரோஸ் இருக்கு. பிங்க்னா ப்ளம், பர்பிள்னா பீச், ரோஸ். இது வந்து பெரிகைனஸ் ஃப்ளவர்ஸ்க்கு. அடுத்து எபிகைனஸ் ஃப்ளவர்ஸ். எபிகைனஸ்னா இன்ஃபீரியர் ஓவரி, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு நிமோனிக்கு கோவா கட்டிங் சன். நம்ம கோவா, இந்த கோவா இல்ல, நம்மளோட கோவா கர்நாடகா அந்த இதுல இருக்குல்ல கோவா, அந்த கோவா பீச்ல இருக்கும்ல, அந்த கோவால சன் வந்து நம்மளை கட் பண்ணுது, அந்த அளவுக்கு இருக்குங்கிறாங்க. இப்போ கோவா கட்டிங் சன்ல ஜி ஃபார் கோவா, கட்டிங்ல சியூனா குக்கும்பர், அண்ட் சன்னா சன்ஃப்ளவர், ரே ஆஃப் ஃப்ளோரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மொமெண்ட்ல வேகமா ரிவைஸ் பண்ணி விட நினைச்சேன். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி கைஸ். அடுத்து சிமெட்ரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். ஆக்டினோமார்பிக் சிமெட்ரியா, ஜைகோமார்பிக்கா, ஏசிமெட்ரியான்னு கேட்பாங்க. ஆக்டினோமார்பிக்னா எந்த பிளேன்ல உனக்கு ரேடியலா கட் பண்ணாலும் உனக்கு சிமெட்ரிக்கலா பிரியும். ஆனா ஜைகோமார்பிக்னா பைலேட்ரல், ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேன்ல மட்டும்தான் சிமெட்ரிக்கலா பிரிக்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஸ்டின். எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். இதுக்கான நிமோனிக் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆக்டினோமார்பிக் எக்ஸாம்பிள் என்ன, டாட் ஆக்டிங் சில்லி ஆஸ் மஸ்டர்டு. நம்ம அப்பா வந்து ஒரு சில்லி பச்சை மிளகாவை மஸ்டர்டுங்கிற மாதிரி ஆக்ட் பண்றாரு. இல்ல பச்சை மிளகா இல்ல, இது மஸ்டர்ட்னு சொல்லி ஆக்ட் பண்ணி நம்ம காட்டுறாரு. அப்போ டாட்னா டாட்டூரா, டாட் டாட்டூரா. ஆக்டிங்னா ஆக்டினோமார்பிக். சில்லி ஆஸ் மஸ்டர்ட், சில்லியா மஸ்டர்ட்னு சொல்லி நமக்கு ஆக்ட் பண்ணி ஏமாத்துறாரு. இதான் இதுக்கு முன்னாடி இருக்க நிமோனிக். ஆக்டினோமார்பிக்னா டாட்டூரா, சில்லி, மஸ்டர்ட். டன்னா? நெக்ஸ்ட் கமான் ஃபாஸ்ட் ட்ராக். அடுத்து நம்ம படிக்க போறது ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸ். இது பைலேட்ரல் சிமெட்ரி கைஸ். பைலேட்ரல் சிமெட்ரி மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பி, குல்மொஹார், பீன்ஸ், கேஷியா. இதுக்கு நிமோனிக் ரொம்ப இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் ப்ளீஸ் கிவ் பீன் கறி. ப்ளீஸ் கிவ் பீன்ஸ்ல செஞ்ச ஒரு கறி குழம்பு அந்த மாதிரி. ஸோ அப்போ ப்ளீஸ் கிவ் பீன் கறி. ப்ளீஸ்னா பீஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ப்ளீஸ் பி, பட்டாணி ஞாபகம் வச்சுக்கோ. குல்மொஹார்னா கிவ், குல்மொஹார் கிவ். பீன்னா பீனு ஞாபகம் வச்சுக்கோ. கறினா கேஷியா. சிம்பிள். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸ். அதுல பைலேட்ரல் சிமெட்ரி மட்டும் தான் இருக்கும். ஆக்டினோமார்பிக்ல எந்த பக்கத்து இருக்குனாலும் சிமெட்ரி இருக்கும். டன். அப்போ உனக்கு இப்போ ஜைகோமார்பிக், ஆக்டினோமார்பிக் தெளிவான ஐடியா கிடைச்சிருச்சா? செம்ம. இதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். உங்களோட நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை வேகமா என் கூட சேர்ந்து வித்தின் 5 to 10 மினிட்ஸ் தட்ட போறேன். இதுக்கு பேஸ் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் லைனா வச்சிருக்கேன். ஒன் பை ஒன் வேகமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கமான் கைட்ஸ், லெட்ஸ் ஹேவ் ஃபன். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை வேகமாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்னும் லைக் பண்ணாமல் இந்த செஷன் பார்க்கலாம், லைக் பண்ணிக்கோ. கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணு. நவ் லெட்ஸ் see about மோனோகாட் ஸ்டெம் anatomy. இது ரொம்ப தடவை ரிப்பீட்டடாக ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. மோனோகாட் ஸ்டெம்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், வாஸ்குலர் பண்டில்ஸ் ஸ்கேட்டர்டா இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், க்ளோஸ்டு பண்டில்ஸ் இருக்கும். அப்படின்னா கேம்பியம் வில் பி ஆப்சன்ட். உங்க ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கு நடுவில் கேம்பியம்ங்கிற லேயர் இருக்காது. அப்படியே அதை க்ளோஸ்டு பண்டில்னு சொல்றாங்க. அதனால செகண்டரி growth இருக்காது. எப்பப்பெல்லாம் கேம்பியம் இருக்கோ அப்போ மட்டும் தான் செகண்டரி growth இருக்கும். ஸோ அப்போ இந்த மோனோகாட் ஸ்டெம்ல கேம்பியம் இல்லாதனால இதை க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்றோம். அதனால செகண்டரி growth இருக்காது. நெக்ஸ்ட் இதுல ஸ்க்ளீரோமேட்டஸ் ஹைப்போடெர்மிஸ் இருக்கும். ஹைப்போடெர்மிஸ் எல்லாமே ஸ்க்ளீரோன் கைமேட்டஸா இருக்கும். ஸ்க்ளீரன் கைமேட்டஸ் ஹைப்போடெர்மிஸ் இதுல பிரசன்ட் இருக்கும். 3 points for your monocot stem. Scattered vascular bundle, closed bundle, sclerenchymatous hypodermis. பக்கா. நெக்ஸ்ட் மியாசிஸ். மியாசிஸ்ல நிறைய விஷயம் உனக்கு தெரியும். மியாசிஸ் 1ல
ப்ரோஃபேஸ் 1 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் லெப்டோட்டின், பேக்கேட்டின், ஜைகோட்டின், டெப்ளோட்டின் இருக்குல்ல, இதில் பேக்கேட்டின்லேருந்து நிறைய கொஸ்டின் ரீசெண்ட் இயரில் கேட்டிருக்காங்க. அதில் 2 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று, பேக்கேட்டினில் கிராசிங் ஓவர் அக்கர் ஆகும். 2வது பாயிண்ட், ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் விசிபிள் ஆகும். இது இல்லாமல் இந்த மொமெண்ட்ல ப்ரோஃபேஸ் 1ஓட எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸையும் வேகமாக இந்த லைன்ல என்சிஆர்டி லைன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்சா இந்த வீடியோ பாஸ் பண்ணி வேகமாக ரிவிஷன் பண்ணிக்கோ. சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான், ஒரு தடவை தட்டி வை. முக்கியமான கொஸ்டின்ஸ் மேபி இதுல இருந்து டைரக்டா ஒரு எம்சிக்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ண டக்குன்னு ரிவிஷன் பண்ணிக்கோ. பண்ணிட்டியா? டன், முடிஞ்சது. எல்லா பாயிண்ட்ஸ் வந்து வேகமாக கோத்ரூ பண்ணிக்கோ, பக்காவா முடிஞ்சிடும். டிப்ளோட்டின்ல சினாப்டினிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டிசால்வ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் உங்களோட டயாகைனசிஸ்ல கயாஸ்மாட்டா டெர்மினேட்டஸ் ஆகும். இந்த 2 பாயிண்ட்மே கண்டிப்பா முக்கியம் பிஃபோர் யுவர் நீட் 2026 பயாலஜி எக்ஸாம். பக்கா? நவ் கைஸ், லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ அப்போ உனக்கு இந்த மியாசிஸ் 1ல எல்லா ஸ்டேஜஸும் முக்கியம். அதில் பேக்கேட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவ் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று ஆக்சின்ஸ். இந்த ஆக்சின்ஸை நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம்னா ஒரு வீடி சைடா யூஸ் பண்ணலாம். இந்த வீடி சைடு ஒரு ஆர்டிஃபிஷியலி டெவலப்டு வீடி சைடு. இது பேரு 2,4-Dன்னு சொல்லுவாங்க. செல்லமா இதோட பேரு 2,4-D. டீனா டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இதோட மெயின் பர்பஸ், இது டைகாட் வீட்ஸை மட்டும் தான் கில்லும், மோனோகாட் வீட்ஸை கில்லாது. அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்போ ஆக்சிஜன்ஸை ஒரு வீடி சைடா யூஸ் பண்ணலாம். அந்த வீடி சைட் பேர் 2,4-Dன்னு சொல்லுவாங்க, டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட், விச் இஸ் ஆர்டிஃபிஷியல் வீடி சைட். நெக்ஸ்ட் ஜிபர்லின்ஸ்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இட் இன்க்ரீசஸ் இன்டர்நோட் லென்த் கைஸ். இந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஸோ இன்டர்நோட் லென்த் யார் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா ஜிபர்லின்ஸ். அடுத்து சுகர் கேன் ஈல்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஜிபர்லின்ஸ். குவிக் கோ த்ரூ. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கைஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கால் பிளியோட்ரோபி. பிளியோட்ரோபினா ஒரே ஒரு கான்செப்ட் பேரு, 1 ஜீன் வந்து மல்டிபிள் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபினைல் கீட்டோனூரியா. இதுல ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ்ங்கிற என்சைம் வந்து இந்த ஃபினைல் கீட்டோனூரியால 2 விஷயம் இருக்கு. ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் டெஃபிஷியண்டா இருக்கும். அதனால அந்த என்சைம் ஃபினைல் அலனினை ஒரு ப்ராடக்டா மாற்றும். அப்படி மாத்தாம போறதுனால இந்த என்சைம் டெஃபிஷியண்டா இருக்கனால அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறாது. ஸோ அந்த ரியாக்டன்ட் அக்குமுலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த ரியாக்டன்ட் அக்குமுலேட் ஆகிறதுனால வேற ப்ராடக்டா மாறி அது டாக்ஸிக் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம உடம்புல டிசீஸ் வரும். இன்னொரு பிரச்சனைனா இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறி இருக்கணும். அந்த ப்ராடக்ட் உடம்புல நிறைய ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். இப்போ அந்த ப்ராடக்ட்டை உருவாகல, ஏன்னா என்சைம் டெஃபிஷியண்டா இருக்கு, ரியாக்டன்ட்டை ப்ராடக்டா மாற்ற முடியல. அப்போ அந்த ப்ராடக்ட் உருவாகாததுனால அதோட ஃபங்க்ஷனை செய்யறதுக்கு யாரும் இல்லை. அதனால ஒரு சில சிம்டம்ஸ் வருது. ஸோ அப்போ ஒரு என்சைம் டெஃபிஷியன்சில ரியாக்டன்ட் அக்குமுலேட் ஆகி டாக்ஸிக்கா ஒரு சில சிம்டம்ஸ் கொடுக்குது. அதோட ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாதனால டெஃபிஷியன்சினால வேற சிம்டம்ஸ் வருது. அந்த ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. திஸ் கான்செப்ட் இஸ் கால் பிளியோட்ரோபி. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபினைல் கீட்டோனூரியா இன் யோர் என்சிஇஆர்டி புக். சம பாயிண்ட் கண்டிப்பா கேட்பான். நெக்ஸ்ட் ஆல்கல் பிக்மெண்ட்ஸ். உங்க ஆல்கேல 3 பிக்மெண்ட்ஸ் 3 முக்கியமான இதுல இருந்து வரப்போது பார்க்கலாம். ஒன்னு குளோரோஃபைஷியே. குளோரோஃபைஷியே அப்படின்னா குளோரோங்கிறது குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பிங்கிற பிக்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், கிரீன் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியோஃபைசியே. ஃபியோஃபைசியேனா ஃபியூகோக்ஸாந்தின் அப்படிங்கிற பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், இது பிரவுன் கலர்ல. அடுத்து ரோடோஃபைசியே. ஆர் ஃபார் ஆர். ரோடோனா ரெட்னு அர்த்தம். ஃபைகோ எரித்ரின்ங்கிற ஒரு பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், திஸ் இஸ் ரெட் இன் கலர். இந்த 3மே ஆல்கேல ப்ரொடியூஸ் ஆகிற பிக்மெண்ட்ஸ். இதை ப்ரொடியூஸ் பண்றவங்க இவங்க தான். பக்கா? நெக்ஸ்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஜென்ரலா பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும், ஒவ்வொரு மெட்டபாலிசம்ல ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ்க்கும் ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ சுகருக்கு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும், புரோட்டீனுக்கு மசில் மாஸ் பில்ட் பண்ணும். ஆனா உங்களோட ஃபங்கை, பாக்டீரியா அந்த மாதிரி குட்டி குட்டி லோவர் ஆர்கானிசம்ஸ்ல ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன ஃபங்க்ஷனே தெளிவா தெரியல. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. தட் இஸ் தீஸ் ஆர் த 3. ஒரு பெரிய டேபிள் என்சிஆர்டில கொடுத்துருப்பான், படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போதைக்கு மறந்துண்டா விட்டுரு. இதுல இந்த 2 பாயிண்ட்ல இருந்தா நீட் எக்ஸாம்ல திரும்ப கேள்வி கேட்கறாங்க. ஒன்னு அல்கலாய்ட்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ல அல்கலாய்ட்ஸ்ங்கிற குரூப் கீழே 2 பேர் இருக்காங்க. ஒன்னு மார்பின், இன்னொன்னு கோடின், 2 பேர். அடுத்து ட்ரக்ஸ்ங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கீழே வின்பிளாஸ்டின், குர்குமின் அப்படிங்கிற 2 ட்ரக்குமே இதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. அடுத்து நாட் டைரக்ட்லி growth. இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ங்கிறது growthக்கு ஹெல்ப் பண்ணாது. இதோட ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு கன்ஃபியூசிங்கான ஃபங்க்ஷன். அதுக்கான 2 எக்ஸாம்பிள் தான் அது. அல்கலாய்ட்ஸ்னா மார்பின் அண்ட் கோடின். ட்ரக்ஸ்ல வின்பிளாஸ்டின், குர்குமின். வேணுங்கிறவங்க அந்த டயக்ராம் அந்த சாப்டருக்குள்ள டேபிள்குள்ள போய் வேணா ரெஃபர் பண்ண. பட் இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல இது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நவ் ஷால் வி ப்ரொசீட் ஃபர்தர் கைஸ்?
கம் ஆன், பிளியோட்ரோபி, ஆல்கே பிக்மெண்ட்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள், டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். இந்த ஆர்டரை ஒரு தடவை ரிமைண்டர் பண்ணிக்கோ, மாத்திராத. ஸ்பீஷிஸ்க்கு அப்புறம் ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். தென் ப்ரொடக்டிவிட்டி, இதுக்கான ஃபார்முலா NPP, net primary productivity is equal to gross primary productivity minus respiration loss. இங்க பிளஸ் வருமா மைனஸ் வருமா கன்ஃபியூஸ் ஆகாத, GPP மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாஸ் ரிவைஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் DNA ஸ்டெயினிங். உன் கையில் இருக்கிற DNA, உன் கையில் இருக்கிறது DNAவா இல்லையான்னு சொல்லி ஸ்டெயின் பண்ணி பார்ப்ப. அதுக்கு நீ யூஸ் பண்ற ஸ்டெயின் வந்து எத்தீடியம் புரோமைடு. எத்தீடியம் புரோமைடுங்கிற ஒரு ஸ்டெயினை இந்த பிரசன்ஸ் ஆஃப் UV லைட் பண்ணினா உன் கையில் இருக்கிறது DNAவா இருந்தா ஆரஞ்சு கலர் ஃப்ளோரசன்ஸ் காட்டும், ஆரஞ்சு கலர் ஃப்ளோரசன்ஸ் காட்டும். இதுவே இந்த DNA இல்லைனா இந்த ஆன்சர் வராது. அப்போ DNA ஸ்டெயினிங் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவ? எத்தீடியம் புரோமைடு in the presence of UV light, it will give you orange fluorescence. Super. Next, bryophytes versus pteridophytes. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். that is bryophytesல vascular tissues இருக்காது, no vascular tissues. ஆனா pteridophytesல vascular tissues இருக்கும். very very different feature guys. Next, ஹெட்ரோஸ்போரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹெட்ரோஸ்போரினா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹோமோஸ்போரினான்னு தெரியணும், அப்பதான் ஹெட்ரோஸ்போரி புரியும். ஹோமோஸ்போரினா ஒரு பிளான்ட்ல ஒரே ஒரு வகையான கேமிட்டோஃபைட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அது எய்தர் ஃபீமேலா இருக்கலாம் இல்ல மேலா இருக்கலாம், ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகாது. அது பேர் தான் ஹோமோஸ்போரி. எக்ஸாம்பிள், ஒரு பிளான்ட்ல ஃபீமேல் கேமிட்டோஃபைட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், அது பேரு மெகாஸ்பொராஞ்சியம். சரியா? இன்னொரு பிளான்ட்ல மேல் கேமிட்டோஃபைட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், அது பேரு மைக்ரோஸ்பொராஞ்சியம். அந்த மாதிரி ஒரு பிளான்ட்ல ஒரே ஒரு எய்தர் பொண்ணா இருக்கணும் இல்ல பையனா இருக்கணும் அப்படின்னு தான் ஹோமோஸ்போரி. ஹெட்ரோஸ்போரினா ஒரே பிளான்ட்ல ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் பண்ற மெகாஸ்பொராஞ்சியம் இருக்கணும், மேல் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் பண்ற மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கணும், அது பேர் தான் ஹெட்ரோஸ்போரி. அந்த ஹெட்ரோஸ்போரியில ஒரு முக்கியமான விஷயம், தே ப்ரொடியூசஸ் மைக்ரோஸ்போர்ஸ் as well as மெகாஸ்போர்ஸ். ஏன்னா மேல் மைக்ரோஸ்போர்ஸ்னா மேலு, மெகாஸ்போர்ஸ்னா ஃபீமேலு. ஜென்ரலா டெரிடோஃபைட்ஸ்ல எல்லாமே ஹோமோஸ்போரியா தான் இருக்கும். நோட் தீஸ் பாயிண்ட்ஸ் கைஸ். டெரிடோஃபைட்ஸ்ல எல்லா பிளான்ட்ஸுமே ஹோமோஸ்போரியா தான் இருக்கும், எய்தர் மேல் ஆர் ஃபீமேல். ஆனா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் ஹெட்ரோஸ்போரி. ஒன்னு செலஜினலா, இன்னொன்னு சால்வினியா. இவங்க ரெண்டு பேர்லயுமே ஹெட்ரோஸ்போரி இருக்கும். they both produce male and female gametophytes in a single plant. சம பாயிண்ட். அடி ஃபயரோடு கமெண்ட் செக்ஷன்ல. டன். முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் கைஸ், போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். உங்க எல்லாருக்கும் தெரியும் போட்டோ சிஸ்டம், PS1 PS2 உங்களுக்கு தெரியும் இல்லையா? போட்டோசிந்தசிஸ் சிஸ்டம். இந்த போட்டோசிந்தசிஸ் சிஸ்டம்ல போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான், ரிப்பீட்டா கேட்டுட்டு இருக்கான். இந்த போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் எங்க நடக்கும் கேட்பான். திஸ் வில் அக்கர் இன் த இன்னர் சைட் ஆஃப் த மெம்பரேன் ஆஃப் த தைலகாய்டு. உங்களுக்கு லீஃபுக்குள்ள தைலகாய்டு ஒரு மெம்பரேன் இருக்குமா, அந்த தைலகாய்ட்ஸ் நிறைய இருக்குமா, அந்த தைலகாய்ட்ஸோட இன்னர் சைட் ஆஃப் த மெம்பரேன்ல தான் உனக்கு இந்த போட்டோலைசிஸ்ங்கிற கான்செப்ட் நடக்க போகுது. போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் என்ன? போட்டோனா லைட் வந்து இந்த லீஃப்ல படுறதுனால உங்க வாட்டர் மாலிகுல் வந்து லைஸ் ஆக போகுது. H2O இந்த H+ அப்புறம் O2 அந்த மாதிரி பிரிய போகுது. அது ஒரு மாதிரி பிரியும், 2H+ 2O அப்படின்லாம் பிரியும். ஸோ அப்போ போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் ஸ்பிளிட், வாட்டர் ஸ்பிளிட் ஆக போகுது. இது இங்க நடக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இது PS1 நடக்குமா 2 நடக்குமான்னு கேட்பாங்க. திஸ் அக்கர்ஸ் இன் PS2. அண்ட் இதுக்கு தேவையான ஒரு முக்கியமான காம்பனண்ட் மேங்கனீஸ் அண்ட் குளோரின் கைஸ். மேங்கனீஸ் குளோரின் இருந்தா இந்த ப்ராசஸ் சூப்பராக நடக்கும். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம படிக்க போகிறது பாலினேஷன். இது சப்ப கைஸ். விண்ட் பாலினேஷனுக்கு போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கும்? வெரி லைட் வெயிட்டடா இருக்கணும். காத்தடிச்சாவே பறந்தா அதுதான் விண்ட் பாலினேஷன்ல இருக்க வேண்டிய போலன் கிரெயின்ஸ். இதுல நெக்டர் தேவையில்லை. இன்செக்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு அழகழகா டிசைனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் வாட்டர் பாலினேட்டட் போலன் கிரெயின்ஸ். வாட்டர் பாலினேட்டட் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வேலிஸ்னேரியா. சரியா? மோஸ்ட்லி விண்ட் பாலினேட்டட் நிறைய பிளான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் we are going to study about central dogma of replication. ஃபர்ஸ்ட் DNA, இந்த DNA ரெப்ளிகேட் ஆகிக்கும். அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தா உனக்கு RNA வரும். இங்கேருந்து டிரான்ஸ்லேஷன் நடந்தா யூ வில் கெட் ப்ரோட்டீன் கைஸ். பக்கா? டன். இதுலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபங்கை பற்றி படிக்க போகிறோம். ஃபங்கையில் 4 உனக்கு குரூப் தெரியும். ஆஸ்கோமைசிட்டிஸ், பெசிடியோமைசிட்டிஸ், டியூட்ரோமைசிட்டிஸ், இன்னொரு விஷயம் இருக்கு ஃபைக்கோ நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக 2 எக்ஸாம்பிள்ஸ் திரும்ப கேட்குறாங்க. ரைட் நவ் இந்த மொமெண்ட்டில் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் NCERT புக் ஓப்பன் பண்ணி இந்த ஜைகோமைஸ்டிஸ் பெசிடியோமைஸ்டிஸோட எக்ஸாம்பிள் திருப்பிக்கோ. நான் 2 டாப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று ஜைகோமைசிட்டிஸோட டாப் எக்ஸாம்பிள் ரைசோபஸ், மியூகார் ரைசோபஸ் கேட்பாங்கல்ல. நெக்ஸ்ட் புக்சீனியா. ஓகே, புக்சீனியா ரஸ்ட், உஸ்டிலகோஸ் மட்டு, புக்சீனியா ரஸ்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷன் கொடுப்பாங்க. திஸ் கம்ஸ் அண்டர் பெசிடியோமைஸ்டிஸ் கைஸ். பக்கா? ரைசோபஸ், ஜைகோ, உங்களோட புக்சீனியா, பெசிடியோ ஞாபகம் வச்சுப்போ. சூப்பர் பாயிண்ட்.
நவ் அடுத்து எக்காலஜில இருந்து எக்கோசிஸ்டம்ல இருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கேட்குறாங்க. தட் இஸ் எக்கோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. இந்த எக்கோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இக்கோசிஸ்டம் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ்ல எப்படி டிபெண்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ உங்க ஈகோசிஸ்டம்ல ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் அதிகமாக இருந்தா, ஸ்பீஷிஸோட ரிச்னஸ் அதிகமாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த ரீசன்ட் பாஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்னு ஒரு கிராஃப் இருக்கு கைஸ். இந்த கிராஃப் நிறைய பேருக்கு புரியாது, டக்குன்னு சொல்றேன். ஸ்பீஷீஸ்க்கும் ஏரியாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குங்கிற ஒரு பக்காவான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் given by this formula log s is equal to log c plus z log a. ஆக்சுவலி இந்த டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, இந்த டைரக்ட் ஃபார்முலா இதுதான். s is equal to c into a power z ன்னு. இதுக்கு லாக் எடுத்தா இந்த பக்கம் லாக், அந்த பக்கம் லாக். அப்போ லாக் எடுத்தா log a சைடும், இங்கே ஆயிடும் log c ரெண்டு மல்டிப்ளிகேஷன். அப்போ log c into இந்த பவர் இந்த பக்கம் வந்துடும் z into log a. இந்த மாதிரி மாறிடுங்க. திஸ் இஸ் த ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா இருக்கிறப்போ கிராஃப் எப்படி இருக்குன்னா, உங்களோட ஸ்பீஷிஸ் ரிச்னஸ்க்கும் ஏரியாவுக்கும் நடுவில் இந்த ஷேப்ல கிராஃப் இருக்கும். சரியா? இட்ஸ் லைக் யோர் பாரபோலா, உங்க பாரபோலா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுவே இந்த லாக வச்சு கிராஃப் கொடுத்தாங்கன்னா, இந்த பக்கம் லாக் எஸ், இந்த பக்கம் லாக் ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்க கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ல வரணும். இதை வச்சு தான் நிறைய கொலபரேஷன் கொஷின் கேட்பாங்க. திஸ் இஸ் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் வெர்சஸ் ஏரியாக்கான கிராஃப். லாக் ஸ்கேல்னா ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இதுவே உங்களோட எஸ் இஸ் ஈக்குவல் டு சிஏ பவர் இசட்னா இந்த மாதிரி ஒரு பாரபோலா கிராஃப் போட்டுக்கோ. பக்கம் கரெக்டாக போட்டுருவியா? கரெக்டாக எழுதிருவியா பசங்களா எக்ஸாம்ல? சூப்பர் சூப்பர் சூப்பர். கமான் 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 கமான். அடுத்து மெண்டலோட டைஹைபிரிட் கிராஸ்ல வாட் இஸ் த ஃபீனோடைபிக் ரேஷியோ? இட் இஸ் 9:3:3:1. உங்க எல்லாருக்கும் தெரியும். அதர பிளஸ் நோட் பண்ணிக்கோ. செகண்டரி growth கைஸ், இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக. இந்த ஆட்டம் வுட், சாஃப்ட் வுட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ப்ரிங் வுட், செகண்ட் ஒன் இஸ் ஆட்டம் வுட். இது ரெண்டுல ஞாபகம் வச்சு இந்த விஷயம் சொல்றேன். ஸ்ப்ரிங் வுட்ல மோர் வெசல்ஸ் லெஸ் டென்சிட்டி, whereas atom woodல more density fewer vessels. இதுல density மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. density எங்க அதிகமா இருக்கு? atom woodல. உங்க atom ஞாபகம் வச்சுக்கோ. atom ரொம்ப குட்டியா இருக்கும். இருக்கல atom ரொம்ப குட்டியான விஷயம் தானே. குட்டியா இருக்குன்னா வால்யூம் ரொம்ப கம்மி. அப்ப வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா டென்சிட்டி அதிகம் அர்த்தமா? we know density is equal to mass by volume. அப்ப வால்யூம் கம்மியா இருந்தா டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கும்? atom woodல. இப்படிதான் நிமோனிக் பண்ணிக்கணும். சரியா? நான் இப்போ இன்ஸ்டன்டா இந்த நிமோனிக் யோசிச்சு சொல்றேன். நான் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஆட்டம்னா ஆட்டம்ல வால்யூம் கம்மியா இருக்கும், டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டென்சிட்டி அதிகம்னா ஆட்டம் வுட். ஆட்டோமேட்டிக்கா அப்போ பிளட் வெசல்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. டென்சிட்டி அதிகமா இருந்தா வெசல்ஸ் கம்மியா இருக்கு, டென்சிட்டி கம்மியா இருந்தா வெசல்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது ஒண்ணு ஞாபகம்னா இதை அழகா நீ கோரிலேட் பண்ணிடலாம். ஆட்டம் வுட், ஸ்ப்ரிங் வுட்ல இருந்து கேள்வி இருக்கு. டன். நெக்ஸ்ட் லெட்ஸ் ப்ரொசீட் further for the glycolysis ATP guys. See, நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. இதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் கிளைகோலிசிஸ். இந்த கிளைகோலிசிஸ்ல ஏடிபி கன்சியூம் ஆகும், ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகும். டைரக்டா ஏடிபி நெட் எவ்வளோ வரும் அப்படின்னா, நெட் ஏடிபி எவ்வளோனா வெறும் ஏடிபி வந்து 2 ஸ்டெப்ல யூஸ் பண்றாங்க. நெட் கெயின் வந்து 2 ஏடிபி. சரியா? நெட் கெயின் 2 ஏடிபி. மொத்தமா ஏடிபியை 2 ஸ்டெப்ல யூஸ் பண்ணிடுறாங்க. டோட்டலா 4 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். அதுல 2 ஏடிபியை செலவு பண்ணிடுவாங்க. மிச்சம் 2 ஏடிபி தான் நெட் கெயினா இருக்கும் டைரக்டா. ஆனா இன்டைரக்டா நீ யோசிச்சுனா இந்த டேபிள்ல இருக்கிற வேல்யூஸை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைகாலிசிஸ், செகண்ட் லிங்க் ரியாக்ஷன், அந்த பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் வச்சு லிங்க் பண்றாங்கல்ல அந்த ரியாக்ஷன். மூணாவது கிரெப்ஸ் சைக்கிள் அண்ட் நாலாவது டோட்டல் கெயின். அவ்வளவுதான் நெட் கெயின் பத்தி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ்ல டைரக்டா ஏடிபி எவ்வளவு வரும்னா நெட் ஏடிபி கெயின் வந்து 2 ஏடிபி தான். மொத்தம் 4 ப்ரொடியூஸ் இருக்கும், 2 செலவாயிடும், மிச்சம் 2 தான் நெட் ஏடிபி கெயின். டன். அப்போ ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் அந்த ஒரு சில ஸ்டெப்ஸ்ல NADH ஃபார்ம் ஆகும். தட் இஸ் 2 into NADH, 2 மாலிகுல் ஆஃப் NADH ஃபார்ம் ஆகும். இந்த 2 மாலிகுல் ஆஃப் NADH வந்து எய்தர் உங்களை பழைய என்சைடி படி ஒரு NADH 3 ஏடிபியா மாறும், புது என்சைடி படி ஒரு NADH 2.5 ஏடிபியா மாறும். ஸோ 2 விஷயம் இருக்கு. ஸோ 2 கான்ட்ராரி கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தா ஒரு NADH 3 ஏடிபியா மாறினா 2 NADH 6 ஏடிபியா மாறும். சரியா? இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றதுன்னா ஒரு NADH வெறும் 2.5 மாறும். அப்போ 2 NADHனா 5 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இது ஒரு கான்செப்ட். ஜஸ்ட் என் கூட ரிமெம்பர் பண்ணிக்கோ. ஆஸ் ஆஃப் நோ உங்க லேட்டஸ்ட் என்சிஆர்டி படி இந்த டேட்டா வச்சே ப்ரொசீட் பண்ணு, நாம அப்புறமா பார்த்துக்கலாம். இது ஒரு கான்ட்ரரி பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் அப்புறமா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்போ 2 NADH, ஒரு NADH இருந்து 3 ATP, அப்போ 2 NADH 6 ATP. அப்போ இங்க 2 இங்க 6, மொத்தம் 8 ATP உங்க கிளைகாலிசிஸ்ல இருந்து மட்டுமே.
நெக்ஸ்ட் லிங்க் ரியாக்ஷன் வந்து டைரக்டா ஏடிபி சிந்தசிஸ் ஆகாது, ஆனால் மறுபடியும் 2 NADH ப்ரொடியூஸ் ஆகும். அதனால மொத்தமா 6 ATP, அப்ப டோட்டலா 6 ATP. அடுத்து உங்களுக்கு கிரெப்ஸ் சைக்கிள் இருந்து மட்டும் 2 GTP ப்ரொடியூஸ் ஆகும் டைரக்டாவே. GTP னா ATP ரெண்டு ஒரே மாதிரி தான், இது ஈக்குவலண்டா நினைச்சுக்கலாம். அப்ப 2 ATP எடுத்துக்கோ. இந்த இடத்துல 6 NADHம் 2 FADH ப்ரொடியூஸ் ஆகுது. 6 NADH, ஒரு NADH ல இருந்து 3 ATP, அப்ப 6 3s are 18. அடுத்து ஒரு FADH ல இருந்து 2 ATP, இங்க ஒரு NADH னா 1 NADH னா 3 ATP, ஒரு FADH னா 2 ATP. இதுதான் உங்களோட ஓல்டு கான்செப்ட் இன் NCERT. இதன்படி தான் எல்லாரும் கால்குலேட் பண்றாங்க. ஸோ இதன்படி கால்குலேட் பண்றப்போ ஒரு FADH னா 2 FADH இருக்கு 4. அப்போ இதனால 18 ATP, இதனால 4, 18 + 4 22, ஆல்ரெடி இங்க 2, மொத்தம் 24. இது ஆட் பண்ண 24 + 6 30, 30 + 8 38 ATP. This is according to your old concept. நியூ கான்செப்ட் ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு NADH வந்து 2.5 ATP, ஒரு FADH2 வந்து 1.5 ATP. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணினா இதே கான்செப்ட்ஸ்ல அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு வெறும் 36 ATPன்னு வரும். அதனால தான் ஒவ்வொரு புக்ஸ் ஒவ்வொரு மாதிரி பேசுது. நிறைய ஒரு சேஃபான ஜோன் என்ன 36 to 38 ATPன்னு எழுதிக்கோ. உங்க கொஸ்டின்ல எது கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோ. This is your very breakdown of ATP, NADH அந்த கான்செப்ட்ஸ் கைஸ். தெளிவா புரிய வச்சுட்டு நம்புறேன். This is very important table for NEET exam. கன்ஃபார்ம் கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து ஓகே, அடுத்து டிஸ்கஸ் பண்ணோம் இந்த பேஜ்ல எஸ் இங்க இருக்கு. அடுத்து நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். there are two types of inflorescence, racemose, zymose. racemose inflorescenceல indefinite growth இருந்துகிட்டே இருக்கும். ஆனா zymose inflorescenceல definite growth இருக்கும். see ரேஸ்ல ஓடிட்டே இருப்பான் தூரமா. அதே மாதிரி இந்த growth வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருப்பான், இந்த growth இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் ஜைமோஸ்ல டெஃபினட் growth, அவ்வளவுதான் நின்றோம். நெக்ஸ்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா கைஸ் ரொம்ப முக்கியம். ஃபேபேசி, லில்லியேசி. ஃபேபேசில ஜைகோமார்பிக் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும், ஜைகோமார்பிக் சிமெட்ரி இருக்கும். வேற லில்லியேசில ஆக்டினோமார்பிக் சிமெட்ரி இருக்கலாம். இது நியூ ஃபேமிலி, ஜஸ்ட் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோ. ஃபேபேசி, ஜைகோமார்பிக், லில்லியேசி, ஆக்டினோமார்பிக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? லில்லியில ஐ இருக்கு, ஆக்டினோமார்பிக்ல ஐ இருக்கு. சும்மா சிம்பிள், ஜஸ்ட் கோரிலேஷன் தான், பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஐ இருக்கு அப்படியே வச்சுக்கோ. நெக்ஸ்ட் we are going to study about zoology guys. zoology இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வேகமாக திருப்பலாம். how is the session guys? உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கைஸ். நிறைய பேர் பயாலஜியில் எதை திருப்பறனே தெரியாமல் இருப்பாங்க லாஸ்ட் மொமெண்ட்ல. ஸோ ஐ வாண்டட் டு பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யுவர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன். உங்க பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் ரிவைஸ் இன் த மார்னிங் ஆஃப் யுவர் நீட் எக்ஸாம். அண்ட் இதை நான் உனக்காக பண்ண நினச்சேன். ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ உட்காந்து இந்த செஷன் எடுத்துட்டு இருக்கேன்? இந்த டைம் வந்து 3 AM, May 3 AM உட்காந்து இந்த செஷன் எடுத்துட்டு இருக்கேன். உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். மறக்காம லைக் போட்டு போ. இந்த கமெண்ட், இந்த செஷன் எப்படி இருந்தது, உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனே சொல்லிட்டு போ. வேகமாக ஃபாஸ்ட் ட்ராக்காகவும் நான் அதை எடுக்கணும்னு நினச்சேன். ஹோப்ஃபுல்லி இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். லெட்ஸ் கண்டினியூ ஃபர்தர் கைஸ். கம் ஆன், லெட்ஸ் ஸ்டடி அபவுட் ஜுவாலஜி. ஜுவாலஜில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ராக் பத்தி படிக்கலாம். ஃப்ராக்ல கோபுலேட்டரி பேட்னு ஒன்று இருக்கு. கோபுலேட்டரி பேடுங்கிறது எங்க லொக்கேட் இருக்குன்னு கேட்பாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர் லிம்னா நம்ம கை மாதிரி. ஃப்ராகுக்கு அந்த 4 லிம் முன்னாடி இருக்கு 2 கை. இதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்ல உட்காந்து இருக்கும். வென்ட்ரல் சர்ஃபேஸ் நினைக்கிறேன், வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிஜிட்ல இருக்கும். ஸோ தட் இந்த கோபுலேட்டரி பேடுங்கிறது ஒரு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் மாதிரி அதுக்கு பிஹேவ் ஆகும். இதை வச்சுதான் அந்த செக்ஷுவல் அது பண்ணும். அதுக்காக ஒரு முக்கியமான ஆர்கன் இது கோபுலேட்டரி பேட். இது எங்க லொக்கேட் இருக்குன்னு கேட்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த 4 limb ஆஃப் த ஃப்ராக்ல. அது எந்த ஃப்ராக்? மேல் ஃப்ராக்ல மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல் ஃப்ராக்ல இருக்காது. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டெஸ்டட் இன் த ஃப்ராக் கைஸ். நெக்ஸ்ட் கோபுலேட்டரி பேட் புரிஞ்சிருக்கு நம்புறேன். இது எங்க இருக்கு? மேல்ல மட்டும்தான் இருக்கும். இதோட வேலை செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். நெக்ஸ்ட் காக்ரோச் கைஸ். காக்ரோச்சுக்கு முக்கியமான பாயிண்ட் எது கேட்குறாங்கன்னா, உங்க கிசார்டோட ஃபங்க்ஷன் என்ன, மால்ஃபீஜியன் டுபியோட ஃபங்க்ஷன். கிசார்டோட ஃபங்க்ஷன் கிரைண்டிங், G for G, கிசார்ட்னா கிரைண்டிங். மால்ஃபீஜியன் டுபியூல் வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு யூஸ் ஆகுது. இந்த டயக்ராம்ல எல்லா இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸையும் லேபிள் பண்ணியிருக்கேன். உங்க நீட் எக்ஸாம்ல இந்த டயக்ராமை கொடுத்து இந்த பார்ட்ஸை மட்டும் மறைச்சி வச்சு ஏதாவது ஒரு பார்ட்டை உனக்கு கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ ஏபிசின்னு மார்க் பண்ணி கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுல கிசார்ட் எங்க இருக்கு? இந்த மஞ்சள் கலர்ல ஒரு இந்த மாதிரி இருக்கு பார்த்தியா, திஸ் இஸ் யோர் கிசார்ட் கைஸ், திஸ் இஸ் யோர் கிசார்டு. அடுத்து உங்க மால்ஃபீஜியன் டுபியூல் எங்க இருக்கு? இங்க இருக்கு.
இந்த ஹேர் முடியா இருக்கு பார்த்தியா, இதுதான் உங்களோட மால்ஃபிஜியன் டியூபியூல்ஸ். புரியுதா? டன். இது இல்லாமல் இலியம் கேட்கலாம். இலியம் ஞாபகம் வச்சுக்கோ, இலியம் இந்த ரீஜியனில் இருக்குது. திஸ் இஸ் யோர் இலியம். உனக்கு பெண்ணு தெரியாது, இங்கே இலியம் இருக்குது. கோலான் இந்த கொஞ்சம் பெருசாக இருந்தால் கோலான். அதே மாதிரி கிராப் கேட்பாங்க. கிராப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல கிராப்புக்கு இந்த ஒரு பையமா இருக்கா, இதுதான் உங்களோட கிராப்பு. சரியா? கிராப்பு, கிசார்டு, மால்ஃபிஜியன் டியூபியூல் அண்ட் உங்களோட கோலான் கேட்க மேக்ஸிமம் மினிமல் சான்ஸ் இருக்கு. பார்த்துக்கோ. தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் யோர் காக்ரோச் அனாட்டமி. சரியா? டன். இதில் கிசார்டு ஃபார் கிரைண்டிங், மால்ஃபிஜியன் டியூபியூல் ஃபார் எக்ஸ்கிரீஷன். நெக்ஸ்ட் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஹெட், ஆக்ரோசோம், நெக்கு, நெக்கு, பாடி, டெய்ல் அதெல்லாம் இருக்கும். இந்த முக்கியமான பாயிண்ட், இதோட ஆக்ரோசோம்ல நிறைய என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைமேட்டிக் ரியாக்ஷன் வச்சு தான் அது ஓவம்குள்ள அந்த செகண்டரி ஊசைட்குள்ள என்ட்ரி ஆகுது. சரியா? அந்த என்சைம்ஸ் தான் டிசால்வ் பண்ணி உள்ள ஜோன் ஆஃப் பெல்சுராக்குள்ள போக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மிடில் பீஸ் கைஸ். மிடில் பீஸ்ல தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இதுதான் எனர்ஜி கொடுக்குது இந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்விம் ஆகி முன்னாடி போறதுக்கு. சரியா? டெய்ல் இதனோட வேலை, டெய்லோட வேலை மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? திஸ் இஸ் த ப்ராசஸ். நெக்ஸ்ட் பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் கைஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட். ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை மெயின்டைனிங் த எண்டோமெட்ரியம். இந்த பிரெக்னன்சில ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை மெயின்டைன்ஸ் த எண்டோமெட்ரியம். நெக்ஸ்ட் ரிலாக்ஸின்ங்கிற ஹார்மோனோட வேலை பெல்விக் லிகமெண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ரிலாக்ஸின் ரிலாக்ஸஸ் த பெல்விக் லிகமெண்ட். நோட் டவுன். இந்த 2 பாயிண்ட்டை திரும்ப கேட்டுருக்காங்க. முடிஞ்சா ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷனை இப்போ முடிஞ்சா திருப்பு உங்க மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பொறுத்த வரைக்கும். எஃப்எஸ்ஹெச் என்ன பண்ணுது, எல்ஹெச் என்ன பண்ணுது, ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது, ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணுது, ஒரு 10 செகண்ட்ல உங்க புக் எடுத்து வேகமாக திருப்பிக்கோ. நவ் let's continue guys. This is from BT toxin and the biotechnology. BT toxin na Bacillus thuringiensis toxin சொல்லுவாங்க. இதோட வேலை என்ன? It is get activated in the alkaline gut of the insects. ஸோ உனக்கு கட்டுன்னு கொடுப்பாங்க, இன்டெஸ்டைன்னு கொடுப்பாங்க, ஆர் ரெஸ்பிரேட்டரி லங்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம் இன்செக்ட்ஸ்குள்ள. அண்ட் ஆல்சோ அது என்ன மீடியம்னு கேட்பாங்க. அசிடிக் மீடியமா, அல்கலைன் மீடியமான? த ஆன்சர் இஸ் அல்கலைன் மீடியம்னு சொல்ல தெரியணும். அண்ட் ஆல்சோ கட் ஆஃப் த இன்டெஸ்டைன்குள்ள ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்ல தெரியணும். சலைவரி கிளாண்டான்னு சில சமயம் ஆப்ஷனில் கொடுக்கலாம். த ஆன்சர் ஷுட் பி கட்டு அண்ட் ஆல்சோ அல்கலைன் நேச்சர். நெக்ஸ்ட் இது 2 இருந்தால் தான் இது ஆக்டிவேட் ஆகும். பிடி டாக்ஸின் வேலை செய்யும், அந்த இன்செக்டை கொல்லும். ஓகே. நெக்ஸ்ட் ஏடிஏ டெஃபிஷியன்சி. ஏடிஏ டெஃபிஷியன்சிங்க ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். அடினோசின் டி அமினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு டெஃபிஷியண்டாக இருக்கும். அது டெஃபிஷியண்டாக இருக்கனால லிம்போசைட்ஸ்னு சொல்லுவாங்க. லிம்போசைட்ஸ்னா டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் இருக்குல்ல. ஸோ அது ரெண்டுமே உங்களோட இம்யூனிட்டியில் ரோல் பிளே பண்ணும். இந்த என்சைம் டெஃபிஷியண்டாக இருந்தால் அந்த லிம்போசைட்ஸ் ப்ராப்பராக வேலை செய்யாது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு லிம்போசைட்ஸ் வேலை செய்யாததுனால வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு லிம்போசைட்ஸை இன்ஜெக்ஷன் மூலிமா கொடுப்பாங்க. சரியா? இதில் பிரச்சனை என்னன்னா, ஒரு தடவை கொடுத்தா அவங்களுக்கு பத்தாது, திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கணும். தட் இஸ் லிம்போசைட் இன்ஃபியூஷன் ரிப்பீட்டட்லி நீடட். அவங்களுக்கு ஒரு தடவை கொடுத்தா பத்தாது, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும். இதுக்கான ரீசன் லிம்போசைட் வந்து அதுக்குன்னு ஒரு வாழ்நாள் காலம் இருக்கு. ரெட் பிளட் செல்ஸ் 120 நாள்ல செத்து போற மாதிரி லிம்போசைட்ஸும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துரும். ஸோ அப்போ நீ வெளிலேருந்து கொடுத்த லிம்போசைட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிடும். அதனால இறந்ததுக்கு அப்புறமா அந்த உடம்புல எந்த லிம்போசைட்டுமே இருக்காது. ஸோ இவங்களுக்கு திரும்ப 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 நாம இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. இதுல தப்பிக்கிறதுக்கு தான் ஜீன் தெரப்பின்னு ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல நம்மளோட போன் மேரோ இருக்குல்ல, அந்த பேஷண்டோட போன் மேரோக்குள்ள தான் லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான அந்த பேரண்ட் செல் ஸ்டெம் செல் இருக்கு. ஸோ அந்த போன் மேரோ எடுத்து அதில் இருக்கிற ஸ்டெம் செல் எடுத்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி திரும்ப அந்த போன் மேரோவை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, போன் மேரோக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இப்போ அந்த ஸ்டெம் செல் வந்து ப்ராப்பரான லிம்போசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபங்க்ஷனிங்கான லிம்போசைட்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு நீ வெளில இருந்து திரும்ப திரும்ப இன்ஜெக்ஷன் போடணுங்கிற அவசியம் இல்லை. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஏடிஐ டெஃபிஷியன்சி ஜீன் தெரப்பி. இதுக்கான முக்கியமான பாயிண்ட் லிம்போசைட் இன்ஃபியூஷன் ரிப்பீட்டட்னஸ் தான். தெளிவாக புரிய வச்சுட்டு நம்புறேன். நவ் அடுத்து 3 விஷயம். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, ஏஆர்டின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி 3 விஷயம் இருக்கு. ஜிஃப்ட், கிஃப்ட், ஐசிஎஸ்ஐ. ஜிஃப்ட்னா ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். ஜிஃப்ட்னா கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். ஐசிஎஸ்ஐனா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். 4 டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, எங்கே யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம்ங்கிறது உங்க மதர்ஸ் மில்க்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனன்ட். இது ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் பேபியோட பார்ன் அந்த டைம்ல தான் இது ப்ரொடியூஸ் ஆகும். எல்லோ கலர்ல இருக்கும், ஸ்ட்ரா எல்லோ கலர்ல இருக்கும். இதுல எது ரிச்சா இருக்கும்னா ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஏ ஃபார் அம்மா ஞாபகம் வச்சுக்கோ, ஏ ஃபார் அம்மா.
ஸோ அம்மாலேருந்து வர மதர்ஸ் மில்கில் உனக்கு IgAங்கிற ஆன்டிபாடி அதிகமாக இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கான்ட்ராசெப்ஷன். இதெல்லாம் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்க கேள்வி, நான் படிக்கிறப்பலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கான்ட்ராசெப்ஷன் கைஸ். இதில் 2 கான்ட்ராசெப்ஷனோட ஃபங்க்ஷன் திரும்ப கேட்குறாங்க. ஸ்டேட் மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்பாங்க. இதில் IUD இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் ப்ரிவென்ட்ஸ் த ஃபர்டிலைசேஷன். இது என்ன எக்ஸாக்டாக ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா ஃபர்டிலைசேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனால் உங்களோட பில்ஸ் என்ன பண்ணுது, ஓவுலேஷனே இன்ஹிபிட் பண்ணி விடுது. ஸோ கான்ட்ராசெப்டிவ் டிவைஸோட மெக்கானிசம் IUD ப்ரிவென்ட்ஸ் ஃபர்டிலைசேஷன், உங்களோட பில்ஸ் ப்ரிவென்ட்ஸ் ஓவுலேஷன் இட் செல்ஃப். செம்ம கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் டயபெட்டிஸ் மெல்டஸ். ஒரு பேஷண்ட் டயபெட்டிஸ் மெல்டஸ்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேஷண்டோட யூரின்ல 2 விஷயம் தெரியும். ஒன்று கிளைகோசூரியா, குளுக்கோஸ் வந்து யூரின்ல தெரிஞ்சா கிளைகோசூரியா. அடுத்து கீட்டோனூரியா, கீட்டோன் பாடிஸ் யூரின்ல இருந்தா அது பேர் கீட்டோனூரியா. அப்போ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் பேஷண்ட்ஸ்ல தேர் இஸ் த சான்ஸ் ஆஃப் கிளைகோசூரியா ஆஸ் வெல் அஸ் கீட்டோனூரியா. சரியா? இது கேட்பாங்க. ஒன்லி இது மட்டுமா அது மட்டுமா சொல்லி மாற்றி கேட்பாங்க. 2த்துக்கும் சான்ஸ் இருக்கு. தென் புரோட்டீன். ஓகே, புரோட்டீன்ங்கிறது நிறைய வகையான புரோட்டீன் இருக்கு. அதில் மோஸ்ட் அபண்டன்ட் புரோட்டீன் கேட்டாங்கன்னா த ஆன்சர் இஸ் கொலாஜன். இதுலையுமே வாட் இஸ் த டைப் 1 கொலாஜன்? டைப் 1 கொலாஜன் எங்க இருக்கும்னா டைப் 1 கொலாஜன் போன்ல இருக்கும். சரியா? போன் அப்படின்னா ONE, ONEனா 1. அப்போ டைப் 1 கொலாஜன் போன்ல அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் HNRNA. HNRNA ஹெட்ரோ நியூக்ளியர் RNA. ஹெட்ரோ நியூக்ளியர் RNAனா ரொம்ப சிம்பிள். உங்களோட DNA இருக்கு, DNAல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்த உடனே ஒரு RNA வெளில ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிற ஒரு குழந்தை RNA பேர் தான் HNRNA. இவன் வந்து ரொம்ப குழந்தை மாதிரி, இவன்ட்ட வந்து சட்டை பேண்ட் எல்லாம் இல்லை, குழந்தை மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கான். இவனுக்கு தலையில் ஒரு தொப்பி போட்டுருவாங்க, பின்னாடி ஒரு வாழை சொருகி விட்டுருவாங்க, அவனுக்கு நல்லா ரெடி பண்ணி விடுவாங்க. தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு சூப்பராக அழகாக மாற்றுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்ப்ளைசிங், கேப்பிங், டெய்லிங். தலையில் தொப்பி போட்டு விடுவாங்க, டெய்லிங்கு, ஸ்ப்ளைசிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்ட்ரான்ஸ் தேவையில்லாத செக்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க, எக்ஸான்ஸ் மட்டும் வச்சுப்பாங்க. தட் இஸ் கால் ஸ்ப்ளைசிங். இன்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸான்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா ஸ்ப்ளைசிங். கேப்பிங் அந்த பாலி அடினலைட் ரெசிடியூஸ். ஓகே, கேப்பிங், டெய்லிங். சரியா? டன் எக்கைனோடர்ம்ஸ் கைஸ். எக்கைனோடெர்மேட்டா அதுக்குள்ள இருக்கிற ஆர்கானிசம்ஸ் பேர் தான் எக்கைனோடர்ம்ஸ். இந்த எக்கைனோடர்ம்ஸ்ல அடல்ட்ல ரேடியல் சிமெட்ரி இருக்கும், லார்வா ஸ்டேஜ்ல பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கும். இட் இஸ் a unique property of the echinoderms guys. இதுல இருந்து மேபி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ எக்வினோடர்ம்ஸ்ல அடல்ட் ஃபேஸ்ல ரேடியல் சிமெட்ரி காட்டும், லார்வா ஃபேஸ்ல பைலேட்ரல் சிமெட்ரி காட்டும். நெக்ஸ்ட் பிரமிட்ஸ். ஸோ ஈகோசிஸ்டம்ல மல்டிபிள் பிரமிட்ஸ் இருக்க போது அதில் வந்து ஜென்ரலாக பிரமிட்ஸ்னாவே பேஸ் பெருசாக இருக்கும். இந்த டவுன் இருக்கு பார்த்தியா, கீழே இருக்கிறது வந்து பெருசாக இருக்கும், மேலே போக சின்னதாயிட்டே போகும். இந்த டயக்ராம் மாதிரி திஸ் இஸ் பிக்கர், அப்புறம் சின்னர், அப்புறம் சின்ன, இன்னும் சின்னதாயிட்டே போகும். ஸோ அப்போ வழக்கமாக பேஸ் பெருசாக இருக்கும். பேஸில் பிரைமரி ப்ரொடியூசர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். இதுதான் ஜென்ரலான ஒரு பிரமிடோட ஃபீச்சர். ஆனால் ஒரு பிரமிட் இருக்கு, தட் இஸ் கால்டு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ல இருக்கிற பிரமிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பயோமாஸ்க்கான பிரமிட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி வழக்கமாக கீழே பெருசாக இருக்கணும், மேலே குட்டியாகணும். ஆனால் இங்கே மேலே பெருசாக இருக்கும், கீழே குட்டியாக இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ல பிரமிடோட ஷேப்பு இன்வெர்டட் ஷேப்னு சொல்ல தெரியணும். நெக்ஸ்ட் ஹார்மோனல் டிசார்டர்ஸ் கைஸ். இது என்ன கேட்பாங்கன்னா உங்களோட எக்ஸோதால்மிக் காய்டர். எக்ஸோதால்மினா கண் வந்து வெளில வருது, ஆப்தால்னா கண் அர்த்தம், எக்ஸோனா வெளில வருதுன்னு அர்த்தம். கண் வெளில வந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் எப்போ வரும்னா தைராய்டு அதிகமாக இருந்தால் தான் வரும். தைரோடாக்சிகோசிஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீ ஹைப்பர் தைராய்டிசம்னு வச்சுக்கோ. தைராய்டு ஹைப்பர்னா அதிகம்னு அர்த்தம், ஹைப்போனா கம்மின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஹைப்பர் தைராய்டிசம்ல உங்க கண்ணு வெளில வந்த மாதிரி ஃபீல் ஆகும். திஸ் இஸ் கால்ட் எக்ஸோப்தால்மிக் காய்டர். தெரியும் சரியா? அடுத்து உங்க குஷிங்ஸ் டிசீஸ் இருக்கு, குஷிங் சிண்ட்ரோம் இருக்கு. டிசீஸ்னா அந்த பர்டிகுலர் ஒரு டிசீஸ் ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். உங்க தலையில தான் பிரச்சனை, உங்களோட தலையில பிரச்சனை, உங்க பிரெயின்குள்ள பிட்யூட்ரி கிளாண்டு பெருசாக இருக்கும், அடினோமா வந்திருக்கும். ஸோ அதனால வர டிசீஸ் பேர் குஷிங் டிசீஸ். சிண்ட்ரோங்கிறது வேற எந்தெந்த ரீசனால கூட இருக்கலாம். ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க, அதனால ACTH அதிகமாக சிந்தசிஸ் ஆகும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ குஷிங் சிண்ட்ரோம் பல ரீசன்ஸ்னால வரும். அட்ரினல் கிளாண்டில் பிரச்சனை, குஷிங் டிசீஸ் பிரெயின்ல பிரச்சனை. ஸோ இந்த கண்டிஷன்ல கார்டிசோல் எக்ஸஸாக அந்த பிளட்ல இருக்கும். இந்த பேஷண்டோட பிளட்ல கார்டிசோல் அதிகமாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் இது. அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா கேட்பாங்க. அதிகம்னு சொல்லணும். என்ன ஹார்மோனா? கார்டிசோல். நெக்ஸ்ட் நேச்சுரல் செலெக்ஷன் கைஸ். நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னா எனக்கு இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல ஹரியப் பண்ணி நிறைய முக்கியமான ஸ்டஃப்ஸும் பிரெயினில் ரிவிஷன் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். பார்ப்போம். நேச்சுரல் செலெக்ஷன்
3 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கு. ஒன்று ஸ்டெபிலைசிங், டைரக்ஷனல், டிஸ்ரப்டிவ். இதில் ஒவ்வொன்றோட பிஹேவியர் கேட்பாங்க. ஸ்டெபிலைசிங் நேச்சுரல் செலெக்ஷனில் வந்து ஆவரேஜ் வந்து ஃபேவர்டாக இருக்கும், சென்டர் நோக்கி இருக்கும், ஆவரேஜ் ஃபேவர் பண்ணியிருக்கும். டைரக்ஷனல்னா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீமை நோக்கி இருக்கும், ஒன் எக்ஸ்ட்ரீம் இருக்கும். டிஸ்ரப்டிவ்னா போத் எக்ஸ்ட்ரீம்ஸுமே செலக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் 3 வகையும் ஸ்டெபிலைசிங், டைரக்ஷனல், டிஸ்ரப்டிவ். பக்கா. நெக்ஸ்ட் டைரக்ஷனல்னா ஒரு எக்ஸ்ட்ரீம், டிஸ்ரப்டிவ்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும், ஸ்டெபிலைசிங்னா ஆவரேஜாக ஃபேவர் பண்ணும். நெக்ஸ்ட் கைஸ், ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். இந்த ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபலை யார் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கேட்பாங்க. த கான்செப்ட்ஸ் ஆர் மியூட்டேஷன், gene flow, selection. Hardy-Weinberg principle is disturbed by mutation, gene flow and selection. Very important. Next, cofactor. கோஃபேக்டருங்கிறது ஒரு என்சைம் நல்லா வேலை செய்யறதுக்கு தேவையான விஷயம் பேர் தான் கோஃபேக்டர். ஸோ அப்போ Mg2+ இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஏடிபி என்சைம்ஸ். நம்ம இந்த ரெஸ்பிரேஷன் பிளான்ஸில் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய என்சைம்ஸ்லாம் படித்தோம்ல, அந்த என்சைம்ஸ்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு எந்த கோஃபேக்டர் தேவைப்படுன்னு கேட்பாங்க. ஆன்சர் இஸ் Mg2+. சரியா? அடுத்து பிசிஆர். பிசிஆர் இஸ் கால் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். முடிஞ்சா உங்களோட பயோடெக்னாலஜி சாப்டர்ல அந்த டயக்ராம் எடுத்து ஒரு பார்த்துட்டு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த 3 ஸ்டெப்ஸ் ஒரு தடவை வேகமாக எடுத்து டயக்ராம் பாரு. அதில் இருக்கிற முக்கியமான குவான்டிட்டிஸில் ஒரு திருப்பிட்டு நான் ஒரு சொல்கிற பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. இதில் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, இதோட பர்பஸ் என்ன, ஒரு டிஎன்ஏ நம்ம கையில் இருந்தால் அதை மல்டிபிள் ஒரு 1,00,000 10,00,000 டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ணுறது தான். ஆம்பிளிஃபைனா பெருசு பண்ணுறது. என்கிட்ட இருக்க 1 or 2 டிஎன்ஏவை 1,00,000 10,00,000ன்னு ஆம்பிளிஃபை பண்ணுறதோட மெயின் வேலை. அப்படி பண்ணுறது மூலிமா நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு வைரஸ் டிசீஸில் ஆர்என்ஏ இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏ மாற்றுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏவை ஆர்என்ஏ மாற்றினா டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏவை டிஎன்ஏவை மாற்றினா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி டிஎன்ஏ கிடச்சிருக்கும். அந்த டிஎன்ஏவை மல்டிபிள் டைம் ஆம்பிளிஃபை பண்ணால் ஒரு குட்டி ஆர்என்ஏ 1 or 2 ஆர்என்ஏ இருந்தால் கூட அதை டிஎன்ஏவை மாற்றி ஆம்பிளிஃபை பண்ணி அந்த வைரஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட முடியும். தட்ஸ் வை ஹெல்பிங் ஃபார் த ஏர்லி டயக்னோசிஸ். கம்மியான வைரஸ் இருக்கிறப்பயே, அந்த கம்மியான ஆர்என்ஏ இருக்கிறப்பயே டிஎன்ஏவை மாற்றி மல்டிபிள் டைம்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பிசிஆர். சரியா? வெறும் பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், ஆர்டிபிசிஆர்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது டிஎன்ஏ பேக்கேஜிங். முக்கியமான கான்செப்ட். ஒரு பெரிய டிஎன்ஏ இருக்கும், அவ்வளோ மீட்டர் டிஎன்ஏவை இதுக்கூண்டு செல்லுக்குள்ளே பேக் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி பண்ணுவாங்க, டிஎன்ஏ இஸ் wrapped அரௌண்ட் த ஹிஸ்டோன். ஹிஸ்டோன்கிறது ஒரு பெரிய ப்ரோட்டீன். சரியா? அதை அந்த ஸ்ட்ரக்சர் பேரை நியூக்ளியோசோம்னு சொல்லுவாங்க. H1 ப்ரோட்டீன், அதை ரிவிஷன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கமென்சலிசம். கைஸ், உங்களோட அந்த எக்கோசிஸ்டம் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டரில் கமென்சலிசம், அமென்சலிசம் அந்த ஒரு தடவை எடுத்து வேகமாக பாரு. ஒருத்தனுக்கு பெனிஃபிட், ஒருத்தனுக்கு லாஸ், ஒருத்தனுக்கு பெனிஃபிட், இன்னொருத்தனுக்கு நியூட்ரல், அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு செகண்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணி அந்த பேஜ் திருப்பி கமென்சலிசம்னா என்ன, அமென்சலிசம்னா என்ன, அந்த பாராசைட்டிசம்னா என்ன, எல்லாத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிற பாரு வேகமா. ஸோ கமென்சலிசம்னா ஒருத்தன் பெனிஃபிட் ஆவான், இன்னொருத்தனுக்கு நியூட்ரலாக இருக்கும், அஃபெக்டே ஆக மாட்டான். திஸ் இஸ் கால் கமென்சலிசம். எக்ஸாம்பிள் பாரு. நெக்ஸ்ட் சீனோசோயிக் எரா. சீனோசோயிக் எரா எவல்யூஷனில் மல்டிபிள் எராஸ் இருக்கும். அதில் சீனோசோயிக் எராங்கிறது ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் கைஸ். அண்ட் ஃபைனலி we came to the last slide of today, valuable slide. நெக்ஸ்ட் கைஸ், இது என்ன சொல்கிறாங்க சார், இன்னொன்று இருக்கு, ஆம்னியோசென்டசிஸ். ஆம்னியோசென்டசிஸ்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதரோட அந்த ஃபீட்டஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள ஆம்னியாட்டிக் கேவிட்டின்னு ஒரு கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டிக்குள்ள ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் பேர் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஸோ அப்போது ஆம்னியாட்டிக் கேவிட்டி, அதுக்குள்ள ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடை நம்ம இன்ஜெக்ஷன் மூலிமா, நம்மளோட இன்ஜெக்ஷன் மூலிமா அப்படியே அப்சர்வ் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி செல்ஸை நீ டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த செல்ஸ்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸில் ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கா, ஏதாவது ஒரு குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது ஆம்னியோசென்டசிஸ்ங்கிறது ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்க ஆம்னியாட்டிக் செல்ஸை நீ இன்ஜெக்ஷன் மூலிமா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். இதோட மெயின் பர்பஸ் யூஸ்டு டு டயக்னோஸ் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஒரு குரோமோசோமல் நியூக்ளியர் டிசார்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஜெனட்டிக்கலி. நெக்ஸ்ட் இதை வச்சு என்ன பண்ணலாம், செக்ஸ் டிட்டர்மினேஷனும் பண்ணலாம். மேலா ஃபீமேலா அந்த செல்ஸை வச்சு குரோமோசோம்ஸ் வச்சு சொல்லிடலாம். ஸோ அதனால நம்மளோட இந்தியாவில் இதை தடை பண்ணியிருக்காங்க. ஆம்னியோசென்டசிஸ்ங்கிற ப்ராசஸை யூஸ் பண்ணி செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெனட்டிக் டிசார்டருக்கு யூஸ் பண்ணலாம், செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் போன் டிசார்டர்ஸ் கைஸ். போன் டிசார்டர்ஸ் 2 இருக்கு மெயினாக, கவுட்டு, டெட்டனி. கவுட்டில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். சரியா?
வேற டெட்டனில கால்சியம் கம்மியாக இருக்கும். டெட்டனஸ் இன்னொன்று இருக்கு, அது இன்ஃபெக்ஷன் வித் யோர் கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனே, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது வேற. டெட்டனஸ்ங்கிறது கால்சியம் உடம்புல கம்மியாக இருக்கிற ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனில் கால்சியம் கம்மியாக இருந்தால் உனக்கு இந்த மாதிரி ஆகும், சரியா? அந்த ஒரு விஷயம் வரும், தட் இஸ் கால் டெட்டனி கைஸ், சரியா? நெக்ஸ்ட் ஃபைனலி ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸ்ட்ரெப்டோகைனேஸ்ங்கிறது ஒரு என்சைம் which is synthesized from a bacteria, சரியா? டன். ஸ்ட்ரெப்டோகோக்கஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்கும், அங்கிருந்து சிந்தசிஸ் பண்ற என்சைம் தான் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். இதோட மெயின் ஃபங்க்ஷன் இட் dissolves the blood clots, சரியா? ஸ்ட்ரெப்டோகைனேஸ் நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், சரியா? நான் வந்து என்னோட இன்டர்ன்ஷிப் பீரியட்ல ஸ்ட்ரெப்டோகைனேஸ் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ட்ரக்கை நான் பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட்டுக்குள்ள பிளட் வெசல் இருக்கும், அதுக்குள்ள இருக்க பிளட் வந்து கிளாட் ஆயிடும், சரியா? அதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி, அது உங்களுக்கு சொன்னா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் சொன்னா புரியாது. ஸோ மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், ஹார்ட் பிளாக் ஆயிருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதை கொடுத்தா அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. திஸ் இஸ் ஒன் கான்செப்ட் பேஸ். அப்போ ஒரு கிளாட்டை உடச்சி விடுறவங்க பேர் தான் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஜஸ்ட் சும்மா ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு பாக்டீரியா தான் எடுக்கிறாங்க. நவ் வித் திஸ் we came to this amazing session of top most important points of biology. நான் உனக்காக இதை எடுத்து செம்மையாக டிசெக்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நம்புறேன். இந்த எஃபர்ட் இந்த மிட் நைட்டில் உனக்காக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஏர்லி மார்னிங் நீ இதை அறுவடை பண்ணுற, என்ஜாய் பண்ணு. இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணு. லாஸ்ட் மூமெண்ட்டில் இதோட நோட்ஸும் நான் பிடிஎஃபாக நம்ம டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்லையும் நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்க்குள்ள டிஎன்பிகேக்குள்ள இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்குள்ள அப்லோட் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணி ஒரு தடவை லாஸ்ட் மொமெண்ட்ல ரிவிஷன் பண்ணிக்கோ. ஆல் ஆர் க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் யுவர் நீட் 2026 எக்ஸாம் கைஸ். எக்ஸாமில் வரும், வந்ததுக்கப்புறம் என்கிட்ட தேங்க் பண்ணு. எக்ஸாம் முடிச்சுட்டு மறக்காம தேங்க் பண்ணு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அண்ட் மறக்காம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த செஷன் உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஒரு 2 செகண்ட்ஸில் கமெண்ட் போட்டுட்டு போயிடு. அடுத்த செஷனில் சந்திப்போம். எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் future doctors. Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. சீக்கிரமா வா. The day is yours. உனக்கு தெரிஞ்சதை போய் எக்ஸ்பிரஸ் பண்ண, கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சதுல இருந்தால் கொஷின் வரும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் கைஸ். போய் தட்டி தூக்கிட்டு வாடா, எக்ஸாம் உன்னோடது.